Assalamualaikum my YouTube family, welcome to Long Distance Diaries. இன்னைக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாமா? இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஜோயா அண்ட் அனஸோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் vlog தான் பார்க்க போறீங்க. கரெக்ட்டா ஜூன் 4th அன்னைக்கு வந்து ஜோயாக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆயிருந்துச்சு. லுப்னாக்கு வந்து ஸ்கூல் அன்னைக்கு கிடையாது. ஜூன் 8th அன்னைக்கு தான் லுப்னாக்கு வந்து ஸ்கூல் வெச்சிருந்தாங்க. யூகேஜிக்கு ஜூன் 8th அண்ட் எல்கேஜிக்கு வந்து ஜூன் 11th தான் ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால அன்னைக்கு ஜோயா மட்டும் தான் ஜூன் 4th அன்னைக்கு ஸ்கூல் போயிருந்தா. அவளுக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். எப்பயும் போல அன்னையிலேருந்து டெய்லி ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. புக்ஸு கூட அன்றைக்குமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்தாச்சு ஆஃபீஸ் ரூமில். ஜோயா ஹாப்பியாக கிளம்பி ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூல் போயாச்சு. ஜோயா ஸ்கூல் கிளம்பி போனதுமே நான் லுப்னாவை ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டே அனஸ் வந்து ஸ்கூல் போகிறான் இல்லையா, ஸோ அவனை பார்க்குறதுக்காக வந்து போயாச்சு. சார் வந்து கோட் சூட்லாம் போட்டு ரெடியாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து பேக்லாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவனுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சு கொடுத்து அனுப்பி விட்டுருந்தோம். அனஸை வந்து என் தம்பி மிலிட்டரி ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டுருந்தா. நர்சரி ஸ்கூல் தான், வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. எங்கள் அம்மா வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் தான் நானும் என் தம்பியும் வந்து எல்கேஜி to 5th வரைக்குமே படித்தோம். அன்றைக்கி அனஸை நாங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தது வந்து ஒரு 9:20 போல் இருந்துச்சு டைமு. வீட்டில் கிளம்பி ஸ்கூலுக்கு வர வரைக்குமே நல்லா ஹாப்பியாக தான் வந்தான். கிளாஸ் ரூம் வரைக்குமே அழாமல் தான் வந்தான். பட் உள்ளே போகலான்னு சொன்னது தான் கிளாஸ்க்குள்ளே அவ்வளோ அழுக. அவன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே கிளாஸ்க்குள்ளே அழுகிறதுக்கு. 10 o'clock வரைக்குமே அழுதுகிட்டே தான் இருந்தான். ஸ்டாப் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சு ஊட்டி விடுறதுக்காக அவனுக்கு வந்து போயிருந்தோம். நானும் ஆஃப்ரின் தான் போயிருந்தோம். அவனுக்கு லஞ்ச் டைம் வந்து 12:30 to 1:30 வரைக்கும் இருந்துச்சு. நாங்கள் வந்து பிஃபோராகவே போயிட்டோம். ஃபஸ்ட்டு டேன்றனால என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனப்போ வந்து சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருந்தான். ஹாப்பியாக தான் வெளில வந்தான். எங்களை பார்த்துட்டு மறுபடியும் லஞ்சு சாப்பிட்டுட்டு 1:30க்கு உள்ளே கூப்பிட்டு போய் விடுற டைமில் அவ்வளோ அழுக. சரின்னு சொல்லிட்டு விட்டு வந்தாச்சு. அனஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்கூல் வந்து ஃபுல் டே தான் வச்சுருந்தாங்க. 3 o'clock வரைக்கும் ஸ்கூலில் இருந்துச்சு அவனுக்கு. மறுபடியும் 3 o'clock போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. நான் வந்து போகல, லுப்னா தூங்கிட்டு இருந்ததுனால என்னால் போக முடியல அப்படின்னு மட்டும் போய் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவனை. ஜோயா வந்து ஸ்கூல் போயிட்டு எப்பயும் போல் ஈவினிங் 4 o'clock வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் நான் மார்க்கெட் போயிட்டு பசங்க 2 பேர்த்துக்கும் வந்து லஞ்ச் பேக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்டு ப்ரௌன் ஷீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து புக்ஸ்க்கெல்லாம் கவர் போட்டிருந்தேன். அனஸ்க்கு மட்டும் லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸ்டீல் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். 2 பாக்ஸ் வந்துருந்துச்சு. பெரிய பாக்ஸ் 1, குட்டி பாக்ஸ் 1. அனஸோட நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் இதில் இமேஜ் வந்து எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜேசிபி இமேஜ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா அவனுக்கு வந்து ஜேசிபின்னா ரொம்ப கிரேஸு. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு வாங்கியிருந்தேன்.